கஞ்சல் புயல் காரணமாக தற்போது மழை நேற்று வரை கடலூரில் பெய்திருந்த நிலையில் தற்போது மழை விட்டிருக்கிறது. ஆனால் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற பகுதிகளில் பெய்த மழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையில் இருந்து சுமார் 1,70,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்று கரையோரம் என்பது வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தற்போது கடலூர் நகர பகுதியிலேயே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது என்று கூறலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தென்பெண்ணை ஆறு உள்ளது. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள குடியிருப்புகளிலே இப்போ தென்பெண்ணை ஆற்று வெள்ள நீர் என்பது புகுந்துள்ளது. சுமார் இப்போது 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் இந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த மக்கள் வெளியேற முடியாமல் தற்போது தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்படுவதாக தற்போது உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெள்ளம் அதிகமாகும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. 1,70,000 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வருவதால் கரையோரம் உள்ள மக்கள் அனைவருமே வெளியேற வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அங்க அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த கரையோர மக்களுக்கு தற்போது ஆட்டோ மூலமாகவும் அனைவரும் வெளியேறுமாறாகவும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் ஏற்கனவே கடலூரில் மழையால் பாதிக்கப்பட்ட நீர் வந்து கொண்டிருந்ததில் இப்ப சாத்தனூர் அணையிலிருந்து நீர் வருவதால் நீர்வரத்து அதிகரிப்பதால் இப்போது கரை எது ஆறு எது என்று தெரியாமல் தற்போது வெள்ள நீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது.